இன்னைக்கு எங்க அம்மா வந்து நம்மளுக்கு சளி வந்துச்சுன்னா ஒரு தண்ணி எனக்கு ரெடி பண்ணுவாங்க. அந்த தண்ணிக்குள்ள என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போடலாம். அந்த தண்ணி தேவையான பொருள் வந்து துளசி, கற்பூரவள்ளி இலை 3, தூதுவளை கொஞ்சம், திருநீத்து பச்சை கொஞ்சம், அப்பக்கோவத்தலை, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு, தண்ணி 1.5 லிட்டர் தண்ணி. வச்சிருந்த எல்லா பொருளையும் உள்ள போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, கற்பூரவள்ளி, திருநீத்து பச்சை, துளசி, அப்பக்கோவத்தலை எல்லாத்தையுமே உள்ள போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்குதுன்னு விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்க ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஒரு 2 hours விட்டுருங்க. அப்பதான் அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லா நல்லா இறங்கும். கொதிக்கிறதுமே ஒரு நல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதெல்லாம் இலையோட கலர் எல்லாமே லைட்டா மாறிடும். அப்படி அந்த டைம் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி, நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிக்க வைங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. அப்பக்கோ தலையில சளி நல்லா கரைக்கும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இதோ இங்க பாருங்க, இதெல்லாம் கற்பூரவள்ளி எல்லாம் எப்படி ப்ரௌன் கலரா மாறுது. இந்த மாதிரி தலையெல்லாம் நல்லா கலர் மாறும். நம்ம ஃபர்ஸ்ட் கிரீன் கலரா இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலர் நல்லா மாறும். தலையெல்லாம் அப்படியே சுருங்கிரும். தண்ணி கலரே பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல மாறிட்டே வரும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபுல்லா தலை ஃபுல்லா அப்படியே சுருங்கி இந்த கற்பூரவள்ளியெல்லாம் அப்படியே ப்ரௌன் கலரா மாறிடும். அது வரைக்கும் விட்டுருங்க. 2 hours கழிச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். பாருங்க, இது இப்போ வாட்டர் பாட்டில் ஊற்றியாச்சு. இப்போ எங்கள் பாப்பா குடிச்சு பார்த்துட்டு இதில் என்ன ஸ்மெல் இருக்குது, எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குது, கசக்கவே இல்லை. இந்த வீடியோ வந்து புதுசா பாக்குறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.